நேற்று நடந்த ஓப்பனிங் மேட்சான ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்ச ஆர்சிபி டீம் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் வந்து எஸ்ஆர்எச் பேட்டர்ஸான அபிஷேக் சர்மா, இசான் கிசான் 2 பேருமே பெருசா அடிக்கல. எடுத்தோடனே ஜேக்கப் டஃபி ஓவர்ல 2 பேருமே கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்பர் 3ல வந்த இசான் கிசான் சூப்பரா செட்டாய் ஆடிட்டு இருந்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 4ல அனுப்பியிருந்தாங்க. ஏன் கிளாஸ் அனுப்பலன்னு தெரியல. அவரும் வந்தோடனே ஜேக்கப் டஃபி பால்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து நம்பர் 5ல வந்து கிளாஸ் அண்ட் இசான் கிசான் சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. கிளாஸ் ஒரு ஷாட் அடிச்சாரு. அது 6 போகும் நினைச்சா ஃபுல் ஷாட் பவுண்டரி லைன்ல ஒரு கேட்ச் எடுத்தாரு. அது ஒரு கான்ட்ரவர்சி கேஸா மாறிடுச்சு. ஏன்னா ஒரு சைட்ல பார்த்தோம்னா குஷன்ல நிழல் பட்ட மாதிரி இருந்துச்சு, இன்னொரு சைட்ல பார்த்தா குஷன் காலில் பட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அம்பையர் அவுட் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி கேட்சா மாறி இருந்துச்சு. கிளாசன் 22 பால் 31 ரன் அடிச்சுட்டு அவுட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அனிகேத் தோர்மா அவரு சூப்பரா சாங்கிசானோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாரு. சாங்கிசான் 38 பால்ல 80 ரன் அடிச்சு அவுட்டா இருந்தாரு. ஷீல்ட் பறந்து வந்து ஒரு சூப்பர் மேன் கேட்ச் ஊச்சி சாங்கிசான் அவுட் ஆக்கி இருந்தாரு. அடுத்து அந்த பேட்டர்ஸ் யாருமே சரியா அடிக்கல, இல்லாத அவுட்டுக்கு அவுட் ஆனாங்க. அனிகேத் தோர்மா மட்டும் 18 பால்ல 43 ரன் குயிக் ஃபயர் நாக்காடி எஸ்ஆர்எச் டீமை 201 ரன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. 20 ஓவர் முடிவில் 201 என்ற டார்கெட்டோட ஆர்சிபி கிளம்புறாங்க. ஆர்சிபி ஓப்பனர்ஸான விராட் கோலி, ஃபில் சால்ட் ஓப்பனிங் இருந்தாங்க. வழக்கம் போல ஃபில் சால்ட் 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தாரு. நம்பர் 3ல வந்து தேவ்தத் படிக்கல் முதல் பால 6 ஸ்டார்ட் பண்ணாரு. விராட் கோலி தேவ்தத் படிக்கல் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. விராட் கோலி வந்து ஒரு ஸ்டேஜ்ல செகண்ட் ஃபீல்டில் போயிட்டாரு. ஏன்னா தேவ்தத் படிக்கல் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. டொமஸ்டிக்ல என்ன ஃபார்மா கண்டினியூ பண்ணாரோ அதை இங்கேயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா செம்ம குயிக் ஃபயர் நாக்காரு. 26 பால் 61 ரன் அடிச்சு டீம் அங்கேயே செட் பண்ணி வச்சுட்டாரு. அடுத்து விராட் கோலி, ரஜத் பட்டிதார் உள்ள வந்தாரு. 12 பால் 31 ரன் சரியான குயிக் ஃபயர் கேப்டன்ஸ் ஆடிட்டு அவரு வெளியே போயிருந்தாரு. அடுத்து அந்த டிம் டேவிட் விராட் கோலி நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல விராட் கோலி 38 பால் 69 ரன் அடிச்சு சேசியில நாட் அவுட்ல முடிச்சு கொடுத்துட்டு ஆர்சிபிக்கு முதல் வெற்றியா வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. 2 டீமோட பவுலிங் எப்படி இருந்துச்சுங்கிறத நமக்கு பார்ப்போம். ஓகே, ஜேக்கப் டஃபி எப்படி பண்ண போறாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம். ஜாஸ் எசலோடு பேல வந்திருந்தாரு. ஜாஸ் எசலோடு இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அதை அப்படியே பண்ணாரு. ஒரு சூப்பரா போட்டாரு. 4 ஓவர் போட்டு 22 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரொமாரேஷப்ப நல்லா அடி இருந்தாலும் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. எஸ்ஆர்எஸ் பவுலிங்க பார்த்தோம்னா ஒன்னும் சொல்றதுக்குல யாரும் பெருசா பண்ணல. டேவிட் பயனுங்கிறவர் 3 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து 35 ரன் கொடுத்திருந்தாரு. மேன் ஆஃப் தி மேட்ச் ஜேக்கப் டஃபி டெபியூட்டன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கி அசத்தி இருந்தாரு. ஓகே, ஆர்சிபி முதல் மேட்சை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. யார் ஆர்சிபி டீமை ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.